கைஸ் எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் ஃபிக்ஸிங் பாயிண்ட்ல இருந்து. இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோ டெட் கண்டிஷனில் தான் வந்திருக்கு மொபைல். வாங்க பார்க்கலாம் என்னன்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோ பார்த்தீங்கன்னா டெட் கண்டிஷன் தான். கஸ்டமர் நமக்கு கொடுத்துருந்தது டெட் கண்டிஷன் தான். வாங்க இது என்ன ப்ராப்ளம்ட்டு டிஸ்அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் டிசியில் எப்படி நம்ம செக் பண்ணுறது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 6 ஆம்ப் போர்ட்டில் என்னென்ன ஆம்ப்ஸ் காட்டுதுன்றதுலாம் நம்ம அந்த கேமராவில் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம டிஸ்பிளே செப்பரேட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம போர்டை செப்பரேட் பண்ணிவிடுவோம். மைக்லாம் போட்டு ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்அசம்பிளி பண்ண 13 ப்ரோடைய மதர் போர்டு இது தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், போர்டை ஜென்ரலாக செக் பண்ண போகிறோம். கஸ்டமர் டோட்டல் டெட்டு தான் சொன்னது. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பேட்டரி கனெக்டரில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேட்டரி கனெக்டரில் செக் பண்ணுறோம். ஜிஆர் பார்த்தா மல்டிமீட்டரில் வச்சு செக் பண்ணுறோம். ஓகேங்களா, ரெட் ப்ரோப் இங்கே வச்சுருக்கேன், பிளாக் ப்ரோப். ஓகே, இப்போ இந்த சைட் செக் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஆர் வருது. பார்த்தீங்கன்னா 370 வருதுங்களா. பாசிட்டிவ் சைடு உங்களுக்கு கரெக்டான அதில் ப்ளஸ் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தான் ஜிஆர் வருது. பண்ணும்போது எந்த ஷார்ட்டும் இல்லை. ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறோம்னா நம்ம டிசியில் செக் பண்ணுறோம். பாருங்க, 13 ப்ரோ மேக்ஸு, 13 மினி, 13 இது எல்லாத்துக்கான ப்ரோப் இது. ஓகேங்களா, இதில் இப்போ நம்ம செக் பண்ணுறோம். டிசியில் போடும்போது பார்த்தீங்கன்னா டிசி இன்னும் ஆன் பண்ணல. டிசி ஆன் பண்ணியாச்சு. இப்போ டிசியில் செக் பண்ணுறோம். டிசியில் செக் பண்ணும்போது பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷார்ட் ஆகுது. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசியில் போட்டால் ஷார்ட் ஆகுது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா மேனுவலாக நம்ம இதுவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிமீட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஷார்ட் காட்டல. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா போர்டை ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணுறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு லாஸ்ட் மொபைலில் நம்ம உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் பண்ண மொபைலில் பார்த்தீங்கன்னா நேண்ட் சைடில் ஒரு 2.6 கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆச்சு. ஓகேங்களா, இப்போ ஓகே, அதே மாதிரி ஏதாவது இங்கே ஏதாவது ஷார்ட் ஆகுதான்றது இப்போ இங்கே செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்க்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஏன்னா ஃப்ரெஷ் போர்டு இன்னும் யாருமே எதுவும் கை வைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான போர்டும் எதுவும் செப்பரேட் பண்ணலை. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ இந்த இடத்துல இருக்கிற நேண்ட் சைடில் இருக்கிற இந்த பேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி பார்க்குறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம ஜிஆர் செக் பண்ணுறோம். இங்கே ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் இருக்கா என்ன அப்படின்ட்டு. இந்த பக்கம் கிரவுண்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வருது. இப்போ இந்த பக்கம் ஷார்ட் இல்லை. இந்த பக்கம் ஓஎல் நம்ம சரியாக வைக்கலனாலும் ஓஎல் வரும். அதனால் திருப்பி நல்லா செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா, இந்த பக்கம் கிரவுண்டு, இந்த பக்கம் 404, இந்த பக்கம் கிரவுண்டு, இந்த பக்கம் வேல்யூ வருது. இந்த பக்கம் கிரவுண்டு, இந்த பக்கம் வேல்யூ வருது. இந்த பக்கம் கிரவுண்டு, இந்த பக்கம் வேல்யூ வருது. வேல்யூ வருது. கிரவுண்டு, வேல்யூ வருது. வேல்யூ வருது. கிரவுண்டு,
வேல்யூ வருது, கிரவுண்டு வேல்யூ வருது, கிரவுண்டு வேல்யூ வருது, கிரவுண்டு வேல்யூ வருது, கிரவுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பக்கம் இருக்கிற எல்லா கேப்ஸும் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த சாண்ட்விச் போர்டை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பேக்கில் இருக்கிற இந்த டேப் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த பேக்கில் இருக்கிற இதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து இந்த போர்டை வந்து செப்பரேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர்டை வந்துட்டு இந்த செப்பரேட்டரில் நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து செப்பரேட்டர் ஆன் பண்ண போகிறோம். செப்பரேட்டர் ஆன் பண்ணியாச்சு. போர்ட்லேருந்து லைட்டாக இப்போ தான் வந்துட்டு பேஸ்ட்டெல்லாம் வந்து பபுள்ஸ் வருது, வெளியே வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல இந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கார்னர்லலாம் இப்போ தான் உள்ளேருந்து அந்த பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹீட் ஆகிட்டு இதுவாகிட்டு மெல்ட் ஆகிட்டு இருக்குது. தெரியுதுங்களா? அப்படியே பபுள்ஸாக வருதா? ஓகே, அப்படின்ற டைமில் இந்த போர்டை லைட்டாக ஷேக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது, அதனால் நான் பண்ணால் லைட்டாக ஃப்ரீ பண்ணி விட்டுறேன். லைட்டாக இப்படி ஃப்ரீ பண்ணி விட்டுட்ருக்கேன். லைட்டாக அங்கங்கே ஃப்ரீ பண்ணி விடும் போது கீழே இருக்கிற பேட்ஸ் பிச்சுக்காமல் இருக்கும். ஓகே, இப்போ போர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற லோயர் போர்டிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா அப்படியே அப்பர் போர்டை மட்டும் அப்படியே ஸ்மூத்தாக எடுக்கிறோம். அப்பர் போர்டை மட்டும் எடுத்தாச்சு. அப்பர் போர்டை மட்டும் எடுத்து வச்சாச்சு. இந்த லோயர் போர்டை வந்து கூல் பண்ணிடுறோம். ஓகேங்களா? லோயர் போர்டு கூல் ஆகிட்டுருக்கு. அப்பர் போர்டில் ஏதாவது ட்ராக்ஸ் எதாவது கட் ஆகிருக்கா என்ன ஆகுதுன்றத அப்படியே ஒரு இதுவாக பார்த்துக்குறோம். அப்படியே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இங்கே ஏதாவது கட் ஆகிருக்கா இல்லையான்றது வந்துட்டு இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எதுவுமே உங்களுக்கு டேமேஜ் ஆகலை. அப்படியே பார்க்குறோம். ஓகே, எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகலை. ஓகேங்களா? ஓகே, பர்ஃபெக்டாக வந்திருக்கு போர்டு. எந்த இதுவுமே உங்களுக்கு இதுவும் ஆகலை. ஓகேங்களா? நம்ம லோயர் போர்டு பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன கம்ப்ளைண்ட்ன்றத பார்ப்போம் வாங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ போர்டை செப்பரேட் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாமே செக் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ தெர்மல் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு போர்டில் வந்து இன்ஜெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஒரு வோல்டேஜஸ். ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த டிசியே வந்துட்டு நம்ம இதில் கனெக்ட் பண்ணோம்னா இந்த டிசி கேபிளே கனெக்ட் பண்ணோம்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு இது பிச்சுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர் கேபிளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ டிசியில் வந்துட்டு மல்டிமீட்டர் கேபிளை கொடுத்துட்டு இதில் நம்ம வந்துட்டு டேரெக்டாக இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா இந்த கேபிளில் போட்டோம்னா நமக்கு இந்த பாயிண்ட்ஸஸ் எல்லாமே வந்து டேமேஜஸ் ஆகிடும் சீக்கிரமாக. அதனால் என்ன பண்ணுறோன்னா நான் உங்களுக்கு மல்டிமீட்டரில் வந்துட்டு டிசியில் கனெக்ட் பண்ணிவிட்டு மல்டிமீட்டரை வந்து டிசியில் கனெக்ட் பண்ணி இதில் இப்போ இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா
மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து 4.2 அப்படி இருக்கலாம். ஒரு 1 வோல்ட் வந்து நான் இப்போ செட் பண்ணிக்கிறேன். 1 வோல்ட் செட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கிறேன். மல்டிமீட்டரை ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். கிரவுண்ட் ப்ரோப் வந்து இங்கே வைக்கிறேன். கிரவுண்ட் ப்ரோப் வச்சு இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் நம்ம டச் பண்ணோன்னா உங்களுக்கு அங்கே டிசியில் ஷார்ட் ஆகும். பாருங்கள், ஷார்ட் ஆகுதுங்களா? அப்போ இது ரெண்டும் வந்து சேம் கனெக்டிவ் வந்து ஆனால் தான் உங்களுக்கு ஷார்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கிரவுண்டை வந்துட்டு இந்த நேண்டு மேலேயே வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே கிரவுண்ட் இருக்கும். இல்லை இந்த ஷீல்டு மேலே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து என்ன பண்ணுறேன்னா பேட்ரி கனெக்டருடைய ப்ளஸில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன். வைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1200 1300 அரௌண்ட் 300 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள இதுவாகுது. பட் ஆனால் எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ஷீல்டுக்குள்ளே ஹீட் ஆகுது. இப்போ ஃப்ரண்ட் சைடில் எதுக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா பேக் சைடில் எங்கே ஹீட் ஆகுதுன்றது இதுவாகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எங்கே அந்த கனெக்டிவிட்டி இருக்குன்னு தெரியல, பேட்டரி கனெக்டரோட கனெக்டிவிட்டி. நான் என்ன பண்ணுறேன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிட் மேப்பில் வந்து நான் வந்து அதை பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு பிட் மேப்பில் இங்கே பாருங்கள், இந்த பிட் மேப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்களா, இந்த பிட் மேப்பில் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிவிட்டியில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ணணும். புரியுதுங்களா? ஏன்னா பேட்டரியோடைய பாசிட்டிவ் லைன் வந்து ப்ளஸ் லைன் பாசிட்டிவ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வருதுங்களா, பேட்டரியோட பாசிட்டிவ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் லைனில் வந்துட்டு இந்த கார்னரில் இருந்து ஒரு 4-5 பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ப்ளஸ் இருங்க வரேன். இப்போ இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 5 இந்த கார்னரில் ஒரு 6 பால்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியோட கனெக்டிவிட்டி லைன் இங்கே வருது. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல இப்போ இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு நேராக வந்து நம்ம டிசியில் பார்க்குறோம். ஓகேங்களா? எனக்கு இப்போ இந்த பக்கத்தில் வச்சு என்னால் இன்ஜெக்ட் பண்ண முடிஞ்சால் உங்களுக்கு கேமராவில் என் கை மறைக்கும். அதனால் என்ன பண்ணிக்கிறேன், இப்படி திருப்பிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த பக்கத்தில் வந்துட்டு நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டுக்குள்ளே ஹீட் வச்சு இந்த பக்கத்தில் எங்கன்னா இருக்கான்றதையும் பார்த்துக்கணும். ரெண்டு சைடுமே வந்து நம்ம வோல்டேஜை கொடுத்து பார்த்துக்கணும். இப்போ தெர்மல் கேமராவில் வச்சாச்சு. ஓகே, இப்போ தெர்மல் கேமராவில் நம்ம வந்து வச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோன்னா ஒரு மைனஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஐசிக்கு மேலே வச்சுக்கிறேன். இந்த ஐசிக்கு மேலே கிரவுண்டுக்கு இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பேட்டரி கனெக்டரில் நான் இப்போ இன்ஜெக்ட் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அங்கே எடுத்து அதே 1700 சம்திங் இங்கே இருக்குதுங்களா, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே ஹீட் ஆகுது, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செகண்ட் போர்டு தூக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த ஐசியும் வந்து நமக்கு ஹீட் ஆகுது. இந்த ஐசி ஹீட் ஆகுது. அட்டன் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயோ ஒரு கேப்ஸ் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது. பார்த்தீங்களா? இங்கே மேலே வந்துட்டு ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி இந்த இடத்துல அடிக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஹீட் ஆகுது. நல்லா பார்த்துக்குங்க. நான் திருப்பி இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஒரு 1 வோல்ட் தான் இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த இடத்துல நல்லா பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு கேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹீட் ஆகுது. இந்த இடம் கரெக்டாக சொன்னால் எக்ஸாக்டாக சொன்னால் இந்த இடத்துல ஹீட் ஆகுது. திருப்பி இன்ஜெக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா? இங்கே ஒரு கேப்ஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது இது இந்த இடத்துல ஒரு கேப்ஸ் ஹீட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம இருக்கிறோன்னா இந்த கேப்ஸ் என்ன கேப்ஸ்ன்னு பார்க்கணும். இந்த கேப்ஸ் என்ன கேப்ஸ்ன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த கேப்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பிரேக் பண்ணி விட்டுடலாம். பார்க்கலாம் இருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் கேமராவில் வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காம்பனண்ட் வந்து நமக்கு சஸ்பெக்ட் ஆச்சு. இப்போ அந்த காம்பனண்ட் எந்த காம்பனண்ட்டுன்னு நமக்கு தெரியல, ஏன்னா தெர்மல் கேமராவில் பார்க்கும்போது. ஓகே, நான் இப்போ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோசின் போட போகிறோம். ரோசின் போட்டு என்ன இது காம்பனண்ட்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ரோசின் போட்டுட்டோம். ரோசின் போட்டுட்டு திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வோல்டேஜ் வந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். ஒரு 1 வோல்ட் ஃபஸ்ட்டு இன்ஜெக்ட் பண்ணுறேன்.
ஏன்னா அதிகமான வோல்டேஜ் கொடுத்தோம்னா மற்ற ஐசிக்கெலாம் டேமேஜஸ் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணுவேன் தெரியலனா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்துட்டு இந்த பாயிண்ட்லேயே வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிற இந்த பாயிண்ட்லேருந்து வர இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி கனெக்டர்லேருந்து வர பாயிண்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா இங்கே டு இங்கே வந்து கனெக்ஷன் இது பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த இடம் பார்க்கறதுக்காக இங்கே வைக்கிறேன். இன்னொரு சைடு கேமராவில் பார்த்துக்குங்க. இந்த கார்னரில் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணுறேன். கார்னரில் இன்ஜெக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த இடத்துல பார்க்குறேன் எந்த கேப்ஸ் வந்து மெல்ட் ஆகுதுன்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு 1 வோல்ட் கொடுக்கணும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா பார்த்துட்டே இருங்க. அங்கே தெரியுதுங்களா? இப்போ அந்த இடத்துல இருக்கிற ஒரு இந்த கேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த கேப்ஸ் மட்டும் வந்து நல்லாவே மெல்ட் ஆகிருக்கு. தெரியுதுங்களா? இந்த பாயிண்ட் பாருங்க. திருப்பி இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கிறேன். அது ஃபுல்லாகவே மெல்ட் ஆகும் பாருங்க. வோல்டேஜ் மேலே டிசியில் வந்து பாருங்க இதுவாகிட்டு இருக்கு. தெரியுதுங்களா? அந்த கேப்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே மெல்ட் ஆகுது. இப்போ இந்த கேப்ஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போர்டு வந்து ஷார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஃபுல்லாக ஷார்ட் ஆகிடுச்சிங்களா? இப்போ இந்த இடம் இந்த கேப்ஸ்னால தான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கேப்ஸை வந்துட்டு நம்ம பிரேக் பண்ணி விட்டு பார்க்க போகிறோம் என்ன ஷார்ட் ரிலீஸ் ஆயிருக்கான்ட்டு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா இப்போ இந்த கேப்ஸ் ஷார்ட்டில் இருக்கான்றது நம்ம செக் பண்ணலாம் இருங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேப்ஸ் வந்து நமக்கு வந்து தெர்மல் கேமராவில் பார்க்கும்போது சஸ்பெக்ட் ஆச்சு. அதனால என்ன பண்ணோம், நம்ம இந்த இடத்துல பஞ்சாக இருக்கவே நமக்கு எந்த கேப்ஸும் தெரியாதனால நம்ம என்ன பண்ணோம், ரோசின் போட்டு பார்த்தோம். ரோசின் போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேப்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெல்ட் ஆச்சு. இப்போ இது என்ன இருக்குன்னா இப்போ இது என்ன கனெக்டிவிட்டியில் ஷார்ட்டில் இருக்கா இல்லை நல்லா இருக்கா எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் வருது. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிரவுண்டு வருது. பார்த்தீங்களா? இப்போ இந்த பக்கமும் கிரவுண்டு, இந்த பக்கமும் கிரவுண்டு. பார்த்தீங்களா? 000 கிரவுண்டு, 000 கிரவுண்டு. அப்போ என்னன்னா இந்த ஷார்ட்ஸ் இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கேப்ஸை மட்டும் நம்ம வந்துட்டு பிரேக் பண்ணி விட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம அந்த கேப்ஸை வந்துட்டு நம்ம பிரேக் பண்ணிட்டோம். பிரேக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா கீழே வந்து ஜிஆர் செக் பண்ண போகிறோம். திருப்பி இந்த கிரவுண்டில் வச்சுக்கிறேன். கீழே வந்து இந்த சைடு வந்து கிரவுண்டு வருது, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வருது. இங்கே பாருங்கள், இந்த சைடு வந்து வேல்யூ வருது, இந்த சைடு வந்து உங்களுக்கு கிரவுண்டு வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வருது, இந்த பக்கம் வந்து உங்களுக்கு கிரவுண்டு வருது. ஓகேவா? அப்போ வந்து என்ன இருக்குன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பக்கமும் கிரவுண்ட், இந்த பக்கமும் கிரவுண்டாக இருந்தது, இந்த பக்கமும் கிரவுண்டாக இருந்தது. இப்போ இந்த பக்கம் வேல்யூ வந்துடுச்சு, இந்த பக்கம் கிரவுண்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நார்மலாக கேப்ஸ் ரிமூவ் பண்ண பிறகு உங்களுக்கு ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மொபைல் போர்டை வந்து வச்சு ஆன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசியில் வந்து நம்ம வந்து 4.2 வோல்டேஜஸ் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு 1 வோல்ட் கொடுத்து ஷார்ட் மட்டும் இருக்குதான்றதை பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து பார்த்தீங்கன்னா டிசியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எந்த பக்கம் போட்டாலும் உங்களுக்கு ஷார்ட் காட்டுச்சுல, இதனால் ஃபஸ்ட் நம்ம இப்போ செக் பண்ணுறோம். டிசியில் இப்போது போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் இல்லை. தெரியுதுங்களா? முன்னாடி வந்துட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் பாருங்கள், இப்போ டிசியில் கனெக்ட் பண்ணியிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.2ல் இருக்குது, எந்த விதமான ஷார்ட்டும் இல்லை, கீழே 0 ஆம்ஸ் கன்சப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் போர்டை வந்துட்டு ஆன் ஆஃப் பட்டனை வந்துட்டு ஷார்ட் பண்ண போகிறோம். ஆன் ஆஃப் பட்டனா ஓகே, இங்கே பக்கத்தில் 17ல் இருந்து சாரி இங்கே நான் கையை எடுத்துட்டேன். 1117 1118ல் இருக்குது. நின்று மொபைல் வந்து உங்களுக்கு இருங்க வரேன், இதுவாகுது. சாரி, நம்ம தான் இதுவும் எடுத்துடுறோம் போல இருக்கு. 1119ல் இருக்குது. 19லேருந்து மொபைல் வந்து உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சு. 108 கொஞ்சம் நேரம் லோகோவில் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
178 பார்த்தீங்களா, 200 300 300. உங்களுக்கு ஒரு நல்ல ஃபோனாக இருந்தால் அப்படியே கிராஜுவேட்டாக உங்களுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு 2000 வரைக்கும் போகும். ஒரு நல்ல ஃபோனாக இருந்தால் உங்களுக்கு பூட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, 1800 1900, ஓகேங்களா, 1931 1400 அப்படி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவேட்டாக இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, 2000 வந்துடுச்சிங்களா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஸ்பிளே வச்சு ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறேன்னா டிசி ஆஃப் பண்ணுறேன். டிசியை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஓகேங்களா, டிசி ஆஃப் பண்ணிட்டு டிஸ்பிளே கனெக்ட் பண்ணுறேன். டிஸ்பிளே கனெக்ட் பண்ணியாச்சு. டிசி ஆன் பண்ணுறேன் இப்போ திருப்பி. ஓகேங்களா, டிசி ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து திருப்பி வந்துட்டு ஆன் ஆஃப் பட்டனை வந்து ஷார்ட் பண்ணுறேன். ஆன் ஆஃப் பட்டனை ஷார்ட் பண்ணியாச்சு. டிசி பாருங்கள் எப்படி கரெக்டாக ரீடிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகிடுச்சிங்களா. இங்கே பாருங்கள், மொபைலில் இந்த கேமரா லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். மொபைலில் லோகோ வந்துடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து உங்களுக்கு ஆன் ஆகிடுச்சு. இந்த கேமராவில் தெரியல, இது ப்ரைவசி ட்ரம்பர் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு இதுவாக தெரியல. இந்த கேமராவில் பார்த்துக்குங்க, தெரியுதுங்களா. ஐஃபோன் இஸ் அன்அவைலபிள் ஃபார் 1 minute வருது, தெரியுதுங்களா. மொபைல் ஆன் ஆகி உள்ளே போயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ பாருங்க, இது நம்ம கெப்பாசிட்டர் எடுத்து விட்ட அதே போர்டு தான், தெரியுதா. இப்போ ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு மொபைல். ஓகே, ஃபோன் ஆன் ஆகிடுச்சிங்களா. இது நம்ம பண்ண அதே போர்டு தான். ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம கெப்பாசிட்டர் பிரேக் பண்ணி விட்டோமா, அதே தான். இங்கே பாருங்கள், ஓகேங்களா. ஓகே, வாங்க ஃபைனலாக எப்படி வந்து ரீபேக் பண்ணுறோம்ன்றத பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மிடில் லேயரும் இப்போ வந்து லோயர் போர்டு வந்துட்டு எப்படி வந்துட்டு ரீபாலிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஸ்டென்சிலில் அப்படியே வச்சுட்டு மேலே வந்து பிபிடி அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டென்சிலை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணியாச்சு. அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது போட்ட நம்ம பிபிடிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பால் மாதிரி அப்படியே இருக்கும். இதை வந்துட்டு நம்ம இந்த செப்பரேட்டரில் வச்சு நம்ம ப்ரீ ஹீட்டரில் வச்சு சப்போர்ட் ஹீட் பண்ணும் போது என்ன ஆகும்னா இது இந்த பிபிடிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலாக க்ரியேட் ஆகிடும். அப்படி க்ரியேட் ஆகிட்ட பிறகு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அப்பர் போர்டை வந்துட்டு லோயர் போர்டு கூட வந்துட்டு பைண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ பாருங்க, இதில் எல்லாமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு வெறும் பிபிடி வந்துட்டு அப்படியே ஜஸ்ட் ஒரு பால் மாதிரி தான் சும்மா க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதில் வச்சுட்ட உடனே தான் அது பாலாக வந்து க்ரியேட் ஆகும். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரீ ஹீட்டரில் வந்துட்டு இதுவை வச்சாச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து ஹீட் பண்ண போகிறோம். இந்த பால்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது தெரியலனா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கனாலே நம்ம வந்துட்டு ஐஃபோன் 11 இல்லைனா வந்து 12 ஆர் 13 வந்துட்டு நான் வந்துட்டு இந்த பால்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து டீட்டெயில்டாகவே போட்டிருக்கேன். அந்த ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா. இப்போ வந்து இதில் வச்சு பிபிடியை மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் இதிலே வந்து பால்ஸ் இந்த ப்ரீ ஹீட் ஆன பிறகு பால் வந்து கிரியேட் ஆகிட்ட பிறகு வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்பர் போர்டை வந்துட்டு லோயர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பைண்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஃபஸ்ட் இது கிரியேட் ஆகட்டும்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த பால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக எல்லாமே வந்துட்டு ஒரே லெவலில் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கும்போது கிரியேட் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணுறோன்னா திருப்பி வந்து நான் வந்து செப்பரேட்டரை வந்துட்டு கூல் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 57க்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு 250 இருந்தது, அப்படியே வந்து ரெடியூஸ் ஆகி கூல் டவுன் ஆகி 56ல் இருக்குது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஃபுல் கூலிங் ஆகிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா 0க்கே வந்துடும். நமக்கு இந்த டெம்பரேச்சர் போதும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், லைட்டாக வந்து ஃப்ளக்ஸ் இதில் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிக்ஸிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் போர்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கிளியராகவே ஃபிக்ஸ் ஆகிடும். ரொம்பலாம் இல்லை, சும்மா லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, லைட்டாக நம்ம வந்து ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ அப்ளை பண்ண உடனே அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அப்பர் போர்டை வந்துட்டு லோயர் போர்டில் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த போர்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இது மேலே இருந்த லெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விக்கை வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா க்ளீன் பண்ணாமல் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப் அண்ட் டவுன் வரதுனால வந்துட்டு போர்டு வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அலைன்மெண்ட்டு வந்து கரெக்டாக பாருங்கள். ஏன்னா அலைன்மெண்ட் சரியாக இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பால்ஸ் கனெக்ட் ஆகலைன்னா வேறு லைன்ஸ்லாம் ஒர்க் ஆகாமல் போயிடும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹீட்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 250 டிகிரி நம்ம வச்சுருக்கிறோம். அந்த 250 டிகிரி வந்துட்டு நமக்கு இதில் வந்துட்டு ஹீட்டரில் வந்து ரீச் ஆன பிறகு தான் உங்களுக்கு பால்ஸ் வந்து மெல்ட் ஆகி இந்த பைண்ட் கீழே இருக்கிற லோயர் போர்டும் அப்பர் போர்டும் வந்து பைண்ட் ஆகும். ஓகேங்களா? அது வரையும் வெயிட் பண்ணணும். ஓகே, இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் அவ்வளோ பெண்டெலாம் ஒன்றும் ஆகலை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா செப்பரேட்டர் எடுத்துகிட்டு போர்டில் மதர் போர்டை ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து டிஸ்பிளே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பேட்ரி கனெக்டர் மட்டும் ஓகே, பேட்ரி கனெக்டரையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, மொபைல் ஆன் பண்ணி பார்க்கலாமா? ஆல்ரெடியே பார்த்துட்டீங்க, எதுக்கோ ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காட்டுறேன். ஓகே, மொபைல் ஆப்பிள் லோகோ வந்துடுச்சு. எப்பவுமே ஆப்பிள் லோகோ வந்தால் கொஞ்சம் நேரம் ஆகும் உள்ளே போகிறதுக்கு. ஓகே, போயிடுச்சு. ஓகே, ஐஃபோன் இஸ் அன்அவைலபிள், ட்ரை அகெயின் இன் 1 minute. ஓகேங்க, மொபைல் டெட்டில் தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா மொபைல் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஆன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 04222887. உங்களோட மொபைல் பார்த்தீங்கன்னா பார்க்குற கஸ்டமர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இல்லை கடைக்காரங்களே இருந்தாலும் சரி, சப்போஸ் ஏன்னா உங்ககிட்ட வந்துட்டு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாதனால வந்து உங்களால் பண்ண முடியாமல் இருக்கலாம். உங்களால் பண்ண முடியும், பண்ண முடியாதுன்னு சொல்லலை. சரி, எக்யூப்மெண்ட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் நம்மக்கிட்ட அனுப்புங்க.
உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் பண்ணித்தரேன். உங்கள் மொபைல் டெட்டாக இருக்கலாம், ரீஸ்டார்ட் ஆக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கல் டேமேஜ், இல்லை வாட்டர் டேமேஜ், எந்த விதமான ஃபோன்ஸாக இருந்தாலும் நம்மக்கிட்ட தாராளமாக அனுப்பலாம். கொரியர்ஸ்லாம் நம்மக்கிட்ட கொரியர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா வந்துட்டு போர்டு தான் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து கொடுத்துருந்தாரு. நம்ம அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஓகேங்களா? தேங்க்யூ.